வெல்கம் டு மூவி டுடே. இன்றைக்கி நாம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடு இருக்கிற ஹிஸ் அண்ட் ஹர்ஸ் சீரியஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸோட கதை என்னென்னா, ஹீரோ போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். இவரோட மனைவியோ ப்ரெஸ் மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போது அவங்க அதில் இல்லை. இப்படி இருக்கும்போது ஊருக்குள்ளே ஒரு நாள் ஒரு இளம்பெண் கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்படுறான். இதை நம்ம ஹீரோ விசாரிக்க வர அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் ப்ரெஸ் மீடியா சார்பாக வர, இதுக்கப்புறம் ஹீரோ இந்த கேஸை எப்படி கொண்டு போனார், ஹீரோயின் ஏன் திரும்ப ப்ரெஸ் மீடியாவில் ஜாயின் பண்ணி அந்த கேஸை பற்றி விசாரிக்க வராங்க என்பதையும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பது தான் மீதி கதை. இப்போ வாங்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, இந்த சீரியஸோட ஸ்க்ரீன் பிளேவை ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நமக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் கொண்டு போயிருந்தாங்க. அடுத்தென்னன்ற மோட்லேயே இந்த சீரீஸ் நல்லாவே போகுது. இதில் நடக்கிற சில விஷயங்கள் எல்லாம் யாரா இப்படி பண்ணுறதுன்னு நம்மளை கெஸ்ஸே பண்ண முடியாதபடி கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருந்தது. ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. இதில் நடிச்சிருந்த ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸும் பார்க்க நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் எடிட்டிங்கும் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த கதையை ஒரு டார்க் மோட்லேயே பண்ணியிருந்தது ரொம்பவே ஆப்டாக இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். இப்போ வாங்க நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். நெகட்டிவ்ஸ் ஒன்று தாங்க. ஒரு சில இடத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் இவங்க நல்லா பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்பவே ஒர்த்தான வாட்சுன்னு தாங்க சொல்லுவேன். இந்த சீரீஸ்க்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4 கொடுப்பேன். இதில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு பார்ப்பதை தவிர்க்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ்.